வேக்யூம்ல க்ளீன் பண்றது கண்டிப்பா நம்ம கூட்டுறதை விட நல்லாவே டஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுவும் மெயினா அலர்ஜி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி, கார்ட்லெஸ் வாங்கலாமா இல்ல கார்டட் வாங்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேத்துக்கு இருக்கும். கார்ட்லெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் தாங்க ஒர்க் ஆகும். பட் இது நான் டே டு டே பேசிஸ்க்கு ஃப்ளோர் கிளீனிங்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கும் போது நீங்க கார்ட்லெஸ் வாங்கிக்கலாம். அதை அப்படியே நீங்க செவுத்துலயே மாட்டி வச்சு டக் டக்குன்னு எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க என்ன மாதிரி 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்குமே நான் டீப் கிளீன் பண்ணும்போது தாங்க வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கும் போது கண்டிப்பா நீங்க கார்டட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கார்டர்ல நிறைய செக்ஷன் பவர் இருக்கு, ஈஸியா எல்லாத்தையுமே இழுத்து தள்ளிடும். கார்ட்லெஸ்ஸும் போது அது மினிமலான செக்ஷன் பவர் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது பேட்டரியில ஆப்ரேட் ஆகுது. அஃப்கோர்ஸ் எஸ், பேட்டரியில ஆப்ரேட் ஆகும்போது நம்ம கார்ட்லெஸ்க்கு சார்ஜிங் போடணும். அது மினிமம் 4 மணி நேரமாவது சார்ஜ் ஆகுற மாதிரி இருக்கும். கரண்ட் போயிடுச்சுனாலும் கவலையே பட வேண்டாம். பட் கார்டர்னா கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். கார்டட் வேக்யூம் கிளீனர் நான் வாங்கினாலும் கார்ட்லெஸ்ல என்னென்ன மிஸ் பண்றேன் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். கார் கிளீன் பண்றதுக்கு, படிக்கட்டு கிளீன் பண்றதுக்குலாம் செம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 2 to 4 கிலோக்குள்ள இருக்கு. இதுலயும் வாஷபிள் பின்ஸ் ப்ரிஃபர் பண்றது தான் பெஸ்ட். ஸோ நீங்க கார்ட்லெஸ் டே டு டே பேசிஸ்க்கு தாராளமா வாங்கலாம். நான் ஒரு கார்ட்லெஸ் வாங்குறேன் அப்படின்னா என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு உங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நான் வந்து கீழே அப்டேட் பண்ணியிருக்கேன். கார்ட்லெஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடாக இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் நான் கார்டட் தான் ப்ரிஃபர் பண்ணேன். இன்னொரு ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்ட்லெஸ் வந்து ஒரு 41% வந்து எல்லா டஸ்டையும் அப்சர்வ் பண்ணிடுறதாகவும், பர்டிகுலரா பெட் ஹேர்ஸ், ஒரு ரொம்ப சின்ன சின்ன டைனி மெட்டீரியல்ஸ் எல்லாமே, இதே வந்து கார்டர் வந்து 70% டஸ்ட்டும் எடுக்குது. டெய்லி பேசிஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா கார்ட்லெஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஓகே ஃபைன், நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா கார்டர் பத்தி பார்க்கலாம். கார்டர் பார்த்தீங்கன்னா வெட் கிளீனிங்கும் இருக்கு, ட்ரை கிளீனிங்கும் இருக்கு. வெட் கிளீனிங் அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ஆப்ஷன்ஸ் என்னோட பட்ஜெட்டுக்கு கிடைக்காதனால நான் ட்ரை கிளீனிங் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். வெட் கிளீனிங் வந்து சப்போஸ் உங்களுக்கு வாஷிங் மிஷின்ல இருந்து ஸ்பில்லேஜ் இருக்கு, சில இடத்துல நிறைய ஸ்பில்லேஜ் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க தாராளமா வந்து அந்த வாட்டரை சக் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் கார்டர்னா கொஞ்சம் பிளக் பாயிண்ட் இருக்கான்னு தேடி தேடி தான் எடுக்கணும். பட் டோன்ட் வரி, 5 மீட்டர் அளவுக்கு லாங் கேபிள் இருக்க மாதிரியான வேக்யூம் கிளீனர் நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாது, நான் தேடி கண்டுபிடிச்சி என்னோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கிறது அகாரோ பேக்லெஸ் வேக்யூம் கிளீனர். ஃபர்ஸ்ட் மெயின் டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன், அடுத்தது உங்கள் சக்ஷன் பவர் மினிமம் டு மேக்ஸிமம் வைக்க முடியும். மோஸ்ட்லி மினிமம்லேயே இது சூப்பராக ஒர்க் ஆகும். அடுத்தது கார்டு வைண்டர், நம்ம கார்டை வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போதே ஃபுல்லாகவே வைண்ட் ஆகிரும். இது கூட 3 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. கிரெவிஸ் நாசில், இது ஒரு மல்டி பர்பஸ் நாசில். இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே நான் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது 3rd அட்டாச்மெண்ட், பட் மெயினானது ஃப்ளோர் ப்ரஷ். இதில் நீங்கள் ஹார்ட் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு பிரிஸ்டல்ஸ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். பிரிஸ்டல்ஸ் இல்லாத சமயத்தில் நீங்கள் கார்பெட்ஸ், கர்டைன் அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் மெயினான விஷயம், நீங்கள் பெட்டு ரொம்ப ஹெவியானது வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி அதுவும் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 5 மீட்டர் கேபிள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து ஒரு ரெட் மார்க் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே நம்ம இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒயர் சுருண்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும்போது ஈஸியா ரிட்ராக்ட் ஆயிரும். இதுல என்னோட ஃபேவரட் வந்து நல்ல வீல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஈஸி டு மூவ், 360 டிகிரில மூவ் ஆகும். வீல்ஸ் பாருங்க எவ்வளவு வீல்ஸ் இருக்குன்னு. இதுல சைக்ளோனிக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. வேக்யூம் பவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எப்பவுமே வேக்யூம் கிளீனர் ப்ரிஃபர் பண்ணும்போது பேக்லெஸ் தான் வாங்கணும். ஏன்னா பேக் இருக்க மாதிரி வாங்கிட்டு அதை வந்து தொந்தரவாகி ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இதோட பேக் சைடு வந்து மோட்டருக்கு எந்த ஹார்மும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹெப்பா ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டஸ்ட்டுமே உள்ள மோட்டரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது ஒரு பெயிண்ட் ப்ரஷ் இல்லை ஒரு ஸ்மூத்தான ப்ரஷ் வச்சு மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணணும். தண்ணிலெல்லாம் காட்ட வேண்டாம். இது நான் ஆல்ரெடி 2 times யூஸ் பண்ணிட்டேன்.
அதனால ரொம்ப மைல்டான டஸ்ட் இருக்கு. நீங்கள் என்னதான் 100% க்ளீன் பண்ணாலும் அடுத்த வாட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டஸ்ட் ஆகும். ஸோ ஒரு 60 to 80% க்ளீனிங் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அதுவும் மேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் நம்ம காய வைக்கிறதுக்குள்ள போதும் ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் வேக்யூம் பண்ணிக்கலாம். மோஸ்ட் டஸ்ட் வந்து இதுவே எடுத்துரும். ஸோ எடுத்த அட்டாச்மெண்ட் அதே மாதிரி நம்ம மறுபடியுமே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ரொம்பவே ஸ்னக் டைப் தான். இழுத்து அப்படியே டக்குன்னு மாட்டினா போதும். இதுதான் வேக்யூம் கிளீனரோட ஸ்டொமக்குன்னே சொல்லலாம். 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம என்னெல்லாம் சக் பண்ணுறோமோ அது எல்லாமே இதில் தான் இருக்கும். இது பேக்லெஸ். நம்ம கையிலெல்லாம் படவே தேவையில்லை. அப்படியே நீங்கள் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக டஸ்ட்பினில் விழுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கோட பேக் சைடு நம்ம பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த சைடில் இருந்து மோட்டருக்கு எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து சண்டே யூஸ் பண்ணுறேன். மந்த்லி 4 டைம்ஸ்க்கு எனக்கு கார்டட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்குள்ளேயும் நமக்கு டஸ்ட் இருக்கும். அதையும் நம்ம ட்விஸ்ட் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டா போதும். அந்த ஹெப்பா ஃபில்டர் தவிர எல்லாமே வாஷபிள் தான். பட் அந்த அளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மறுபடியும் இது காயற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த வேக்யூம் கிளீனர் வந்து கார்ட்லெஸ் மாதிரி கிடையாது இல்லையா. இது கொஞ்சம் இடம் வந்து அடைக்கும். நான் வந்து எங்கள் கார் வாஷர்லாம் வச்சுருக்கேன் ஸ்டோர் ரூமில். அதே ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன். கார் வாஷரோட ரிவ்யூ ஆல்ரெடி இருக்குது. நீங்களும் செக் பண்ணலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப்லர் பின், அதுக்கப்புறம் ஷார்ப்பான பின் ஊசி அதெல்லாம் இருக்கும்போது பார்த்து அதெல்லாம் இல்லாத மாதிரி தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். கண்ட மேனிக்கு ஃப்ளோரில் யூஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது அட்டாச்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இது வந்து சக்ஷன் டியூப் இல்லையா. ஒரு எண்டு வந்து 3 அட்டாச்மெண்ட்டில் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். இன்னொன்று கிளீனர் எண்டை நம்ம அகாரோ கூட ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் வந்து நம்ம டக்குன்னு சக்ஷன் பவரை குறைக்கணும் அப்படின்னா இந்த நாசலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டா ஓரளவுக்கு சக்ஷன் பவரை குறைச்சிரும். ஒரு வாட்டியும் நீங்கள் போய் சக்ஷன் பட்டன் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது கிடையாது. இந்த கிளீனர் எண்டை நம்ம டிவைஸ் கிட்ட செட் பண்ணும்போது லாக் அன்லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க லாக்ல உள்ள வச்சு ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணாலே ரொம்ப சிம்பிளாக லாக் ஆகிடும். இது என்ன பண்ணாலும் வராது. இந்த என்னோட வந்து ரிப்போஸ் பெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி. ஸோ அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வேக்யூம் கிளீனர் வாங்கினேன். இந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு ஹார்ட் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸ், ஃப்ளோர் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு கீழே தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் பெட்டுக்கு அடியில் நிஜமாக சொல்லுவேன், எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்டுக்கு, கர்டைன்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, மேட் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, சப்போஸ் உங்களுக்கு முடி நிறைய மாட்டி தொந்தரவு பண்ணுது அப்படிங்கும்போது சில வேக்யூம் கிளீனர்ஸ்ல இதை ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கு. பட் இவங்க ஸ்க்ரூ கொடுத்து டைட்டன் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ ஹேர் எடுத்தாலும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. அது எதுவும் இதை சிக்கவே இல்லை, ஈஸியாக வந்துருச்சு. அடுத்தது கிரெவிஸ் நாசல். சில விண்டோஸ் வந்து ஸ்லைடிங் ஆப்ஷனோட கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அப்புறம் வந்து உங்களோட டைல்ஸில் பார்த்தீங்கன்னா காக்ஸ் வெப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய சீலிங் கிட்ட கார்னர்ஸில் இருக்கிறது ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் நீங்கள் ஜஸ்ட் புஷ் பண்ணால் போதும், ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மல்டிபர்பஸ் ப்ரஷ் வந்து மஸ்கிட்டோ நெட் இருக்குது. ஃப்ரேம்ஸ், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். வாலில் மாட்டியிருக்க கிளாக், அந்த மாதிரி எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ராட். கண்டிப்பாக ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் போடணும். அதே மாதிரி சீலிங்க்கு உங்களுக்கு லென்த் வேணும்னாலும் எக்ஸ்டென்ஷன் ராட் வேணும். ஜஸ்ட் இந்த பிளாக் பட்டனை டவுன்வர்ட்ஸ் புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அவ்வளோக்கு இழுத்துக்கலாம். இது எல்லாமே ஈஸியாக அவங்க கொடுத்துருக்க மேனுவல்லே இருக்குங்க. என்ன டூஸ் டோன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், வேக்யூம் கிளீனர்னாலே இந்த பிராண்டு தானே சூப்பராக இருக்கும், ஏன் இதை வாங்கினீங்கன்னு யோசிக்கலாம். பட் இது வந்து நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணேன்னா இதுக்கு கொஞ்சம் சர்வீஸ்லாம் வந்து வராங்க. அந்த மாதிரியான டாப் பிராண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு சர்வீஸ்க்குலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறது இல்லை, கஸ்டமர் கேர் புவராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். நிறைய டீட்டெயில்டாக பிக்சர்ஸோடு உங்களுக்கு மேனுவல் இருக்குது. நெக்ஸ்ட் டிவைஸ் வந்து டிஷ்வாஷர். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேஷனில் வெயிட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸி டு கேரியாக தாங்க இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்விட்ச் போர்டு அங்கங்கே இருக்குது. நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த எண்டுக்கு ஸ்விட்ச் போர்டு இல்லையே அப்படின்னு ஒரு கார்னர் கூட இல்லை. வேணுங்கிற அளவுக்கு நமக்கு தான் கேபிளும் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நோ ப்ராப்ளம்.
ஃப்ளோர் கிளீனிங் பண்ணிட்டு பார்த்து அப்படியே ரொம்ப டைல்ஸ் வந்து நைஸாக இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளோ மண்ணோட இருக்கு அப்படின்னு. கூட்டி தொடச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு மண் வந்து நம்மளால முடத்துல அள்ளவே முடியாது. அதே மாதிரி தான் மேட்லேயும் சூப்பராக எடுக்குது. இதனால வாரம் மேட் துவைக்கவே வேண்டியதில்லை. 2 பக்கமும் திருப்பி போட்டு ஈஸியாக நம்ம வேக்யூம் கிளீனர்லேயே ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது பெட்டு கடையில் விடும்போது ஸ்ட்ரெயிட்டாக போகலைனாலும் லைட்டாக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விடலாம். நீங்கள் கையில் பிடிச்சிருக்க எண்டு மட்டும் லைட்டாக சைடு வாக்கில் சாய்ச்சிங்கன்னா அழகாக உள்ளே போயிட்டு வந்துடும். பெட்டு கடையில் இவ்வளோ குப்பை இருக்கா அப்படிங்கிறது எனக்கு பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. அவ்வளோ நைஸாக இருந்தது. பெட்டை க்ளீன் பண்ணணும் தாங்க வாங்கினேன். ஆனால் எனக்கு ஃப்ளோர் கிளீனிங் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இப்போ சண்டே ஆனால் துடைக்கிறத விட இந்த வேக்யூம் கிளீனர் எடுத்துட்டு கண்டிப்பாக ஒரு வாட்டி ஃப்ளோர் கிளீனிங் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த கிரவிஸ் நாசல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் நிறைய பொறி இருந்துச்சு. ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிட்டு நிறைய இடுக்கல மாட்டிருந்தது. அது எல்லாமே கிரவிஸ் நாசலில் நீட்டாக வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி கிளாத் டைப் இருக்க சோஃபா நம்ம நல்லா துவைக்கவும் முடியாது. நம்ம தட்டி விடும்போது டஸ்ட் எல்லா பக்கமும் பறக்கும். இந்த மல்டி பர்பஸ் ப்ரஷ் வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மட்டும் கிடையாது, டெஸ்க்டாப்போட கீபோர்டு, லேப்டாப் கீபோர்டு எல்லா பக்கமும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் இந்த டைல்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டஸ்ட் இருக்கும். நம்ம கூட்டி துடைச்சதுக்கு அப்புறமும் அந்த கார்னர்ஸ் கிட்ட. பட் இப்போ இந்த வேக்யூம் கிளீனர் போட்டு எடுக்கும்போது இது நல்லா கார்னர் வரைக்குமே போய் நீட்டாக எடுத்துரும். இப்போது என்னோட தேவையான முக்கியமானது இந்த பெட் கவர் இருக்கு இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ளோர் கிளீனர் அட்டாச்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். பிரிஸ்டல்ஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பெட் வந்து நான் பேக்கிங் சோடா போட்டு டீப் க்ளீன் பண்ணுவேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே இருக்குது. இந்த மாதிரி மர வேலைப்பாடுகள் உடைய காட், அதுக்கப்புறம் கபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் தண்ணி போட்டு டஸ்ட்டை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் இது வந்து நாசில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நாள்பட்ட அழுக்கு இருக்குது அப்படின்னா அதை ஓரளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். அந்த டீப் க்ளீனிங் மெத்தடுக்கான வீடியோவும் நான் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சேர். மெயினாக நம்ம உட்கார இடத்துக்கும் சாயிற இடத்துக்கும் இருக்க இடுக்கில் நிறைய டஸ்ட் இருக்கும். அது கவர் ஆகக்கூடாதுன்னே இந்த கவரை போட்டு பொத்தி வச்சுட்டு இருந்தேன். இனிமேல் ஜாலியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது இந்த கிரெவிஸ் நாசல் வச்சே நம்ம வந்து டைல்ஸும் க்ளீன் பண்ணிடலாம். பாக்ஸ் வெப், அதாவது பூச்சி கூடெல்லாம் வந்து சூப்பராக எடுத்துருது. நான் வந்து 5 அடி விட கொஞ்சம் கம்மியான ஹைட்டு தான். பட் அதுக்கே எனக்கு நல்லா சீலிங் ஹைட் எல்லாமே ரீச் ஆகுது. பட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பல்காக தான் இங்கே இருக்கும். ஆனால் நீங்கள் டீப் க்ளீன் பண்ணும்போது இது செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர் சின்னதாக அழகாக காம்பேக்டாக வாங்கிக்கிட்டேன். நமக்கு காரில் க்ளீன் பண்ணுறதுக்கு, உங்களோட கபோர்டில் இருக்க ஷெல்ஃப்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக ஒரு கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர் வாங்கிட்டு அதை பற்றின ரிவ்யூவும் நான் சொல்கிறேன். இது 5 out of 5 ஸ்டார்ஸ் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அக்ஷிதா இளங்கோ சைனிங் ஆஃப். பை.